Hi friends, welcome back to High Tech Tamil YouTube channel. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோவில் ஒரு PC build பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். நம்மளோட ஷாப்புக்காக ஓனா ஒரு PC ஒன்று பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். அதாவது PC பில்ட் பண்றதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அது என்னென்ன, இது எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் அதிகமாக வரும். மிஸ் பண்ணாம பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த PC பில்டுக்கு நான் மெட்டீரியல்ஸ் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பட்ஜெட்டு, ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதே நேரம் பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு பேசிக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிச்சி சூஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் என்னென்ன இது நம்ம வந்து வாங்கியிருக்கோம், ஸோ எப்படி இதை அசம்பிள் பண்ண போகிறோம், இந்த கம்ப்யூட்டர் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயமும் நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கம்ப்யூட்டருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதோட நேம்ஸ் என்னென்ன பிராண்டில் வாங்கியிருக்கோம், அண்டு இந்த CPU வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வந்து ஆக போகுது அப்படின்றதையும் இனி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த PC நம்ம சூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் AMD Ryzen 5600 GT அப்படின்ற இன்பில்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வச்ச ஒரு ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாடல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 5600 GT அப்படின்றது தான் இந்த ப்ராசஸர் மாடல் நம்பர். இந்த 5600 இந்த சீரிஸ் ப்ராசஸர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக கிராஃபிக்ஸ் கார்டு வந்த மாடல் உங்களுக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் காஸ்ட் வைஸுக்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தனியாக போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிராஃபிக்ஸ் பில்டுன்னு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம், உள்ளே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எனக்கும் இது கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பில்டு தான். இது நான் ஓனாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும், இந்த கம்ப்யூட்டர் நானே ஓனாக பண்ணணும் அப்படின்றது தான் எல்லா மெட்டீரியலும் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு பண்ண போகிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும், டெக்னாலஜி பற்றி எனக்கு தெரியும். ஸோ நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் இது. ஸோ எப்படி இருக்கும் பாருங்கள், பாக்ஸில் உங்களுக்கு இப்படி தான் வரும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பின்லாம் வரும். இது கையில் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ராசஸர் அட்டையிலேருந்து வெளியே எடுக்காமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை எடுத்து வாரம் வச்சிடுறேன். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கூலர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாக் கூலர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராசஸர் கூட வர ஒரு கூலர் ஃபேன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபேனில் ஹீட் சிங்க்கு அண்டு இதை கூல் பண்ணுறதுக்கான ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வெளியே எடுக்கிறேன். இந்த பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஹீட் சிங் பேஸ்ட்டு. ஸோ இது வந்து கையாருன்னு தொடாதீங்க. ஆல்ரெடி இது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒரு ஆள் கையை தொட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கையை தொடாதீங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. என்றைக்கு நீங்கள் PC பில்டு பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி வந்து இதை எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதில் யாரும் கையை வைக்காமல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். இதை அப்படியே உள்ளே எடுத்து வச்சிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யூசர் மேனுவல்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க, வாரண்டிக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு கம்ப்யூட்டருக்கு முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தான். இதுதான் CPUன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம என்ன மாதிரி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அண்டு அதர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ராசஸரில் தான் இருக்குது. முதல் விஷயம் ப்ராசஸர். உங்களோட தேவைக்கு என்ன மாதிரி செட் ஆகுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்குது, இல்லை நார்மல் யூஸ் பண்ண போகிறீங்க பில்டிங்கு இல்லை ஃபோட்டோஷாப் மற்றபடி நிறைய இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராசஸர் வந்து என்ன உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ என்னோடய யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்ஸு, கடைக்குள்ளே வச்சு பில்டிங்கு அண்டு சின்ன சின்ன எடிட்டிங்கு, இது எல்லாமே வீடியோ எடிட்டிங், யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்காக வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறதுக்காக இதை வந்து பில்ட் பண்ண போகிறோம். பட்ஜெட் வைஸ் காஸ்ட் வந்து கிடையாது, பட்ஜெட் வைஸில் பெஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதை எடுத்து அப்படியே ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் தவிர்த்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. ஸோ இந்த PC பில்டுக்கு நம்ம எடுத்துக்கிற மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிகாபைட்டோட B450M DS3H வித் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்து. இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். இந்த மதர் போர்டில் பில்டுனா உங்களுக்கு ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் வந்து கிடச்சிடுது. இதனால் தனியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒய்ஃபைக்கோ ப்ளூடூத்துக்கோ ரிசீவர் எதுவும் வாங்கி போகணுன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நமக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் இந்த மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருந்தேன். ஜிகாபைட்டோட மதர் போர்டு இது. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் தேடுங்க, நிறைய கிடைக்கும். எனக்கும் கம்ப்யூட்டர் பற்றி ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாது, நிறைய தேட ஆரம்பித்தேன் ஆன்லைனில். அதுக்கப்புறம் தான் எனக்கு இதோட டீட்டெயிலே புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பொருளாக வந்து பார்த்து வந்து வாங்கியிருந்தேன். மதர் போர்டுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேமு. இது யூஸ் பண்ணக்கூடிய ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேமு 2 வந்து வச்சுருக்கும். ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா XPG கேமிங் D30 அப்படின்ற மாடல் நம்பரில் DDR4 ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இருக்குது. 2 8GB வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேமோட காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு கேமிங் ரேம், ஓரளவு பெஸ்ட்டாகவே இருக்கும். இதோட காஸ்ட் எல்லாமே நான் கடைசியாக சொல்கிறேன், இது எவ்வளோ பட்ஜெட் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கடைசியாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SSD. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய SSD வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஜிட்டலோட SN580 அப்படின்ற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கும். 500GB இது SSD. ஸோ இப்போதைக்கு ஓரளவு பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ்னால் அது இது, ஓகேங்களா. NVMe SSDன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது வந்து எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கம்ப்யூட்டர் எடுத்துருக்க பவர் சப்ளை யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டரோட 550 வாட்ஸ் பவர் சப்ளை யூனிட் வந்து எடுத்துருக்கும். ஸோ நீங்கள் எதில் வேணால் காஸ்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்காக குவாலிட்டி வந்து கம்மி பண்ணி போடலாம். ஆனால் பவர் சப்ளையில் மட்டும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா பவர் சப்ளையில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா மொத்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் தேடினேன். இந்த கூலர் மாஸ்டரில் MWE அப்படிங்கிற ப்ரௌன் சர்டிஃபைடு 550 வாட்ஸ் வெர்ஷன் 3 பவர் சப்ளை யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இதோட வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வாரண்ட்டி வந்து தராங்க. இன்னொரு விஷயம், குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல பார்த்த இடத்துல இது ஒரு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. பவர் சப்ளையில் என்றைக்குமே வந்து குறை வைக்கக்கூடாது. ஸோ இது வந்து நான் செட்டப் பண்ணுற இந்த செட்டப்புக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால 550 வாட்ஸில் பவர் சப்ளை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்ததாக 1TB ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இது வந்து ரீஃபர்பிஷ்டு ஹார்ட் டிரைவ். இது ஆல்ரெடி பெரிய பெரிய கம்பெனியில் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்பீடு வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்றதுனால இது எடுத்து போடுவாங்க. அதை ஒரு சில கம்பெனி வந்து, அதாவது இந்த மாதிரி ப்ளூ ஃபாதர் அப்படின்ற கம்பெனி எடுத்து அதை சர்வீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க கம்மி ரேட்டில். ஸோ இது எதுக்கு எல்லாத்தையும் வந்து காஸ்ட்லியாக வாங்கிட்டு இது மட்டும் எதுக்கு நான் டம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம பண்ண போகிற எல்லாமே இதிலே வந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ்லாம் எடுத்து அது உள்ளே ஸ்டோர் பண்ணி திருப்பி எடிட் பண்ணி டெலிட் பண்ணுறோம். ஸோ அந்த சின்ன யூஸ்க்காக மட்டும் தான் இது வந்து வாங்கியிருக்கோம். இது ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இதுக்கு 2 வருஷம் வாரண்டியும் வந்து தராங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான். இது நம்ம புதுசாக வாங்க போனால் 1TB 4500 5000 அப்படி வரும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் இது வந்து சூஸ் பண்ணி இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புதுசு வந்து கிடையாது, ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஸோ கைஸ் அடுத்து கேபினெட். இப்போ நம்ம பார்த்த எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து எடுத்திருக்கோம். இது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஈஸ்போர்ட் அப்படின்ற பிராண்டோட ICE100 அப்படின்ற மாடல். இது கொஞ்சம் வந்து கேமிங் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு இது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் காஸ்ட் அதிகம், இது பட்ஜெட்னு சொல்ல முடியாது, அதனால ரொம்ப ஹை ரேஞ்சுன்னு வந்து சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஓரளவு மீடியமான மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், மிட்ரேஞ்சில் போர்டு எல்லாமே வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு ஒரு டம்மியான ஒரு கேபினெட் போட்டால் அந்த கம்ப்யூட்டர் அழகு வந்து கிடையாது. ஸோ அதனால் கேபினெட்டில் காசு எதுவும் கம்மி பண்ணாமல் ஓரளவு கேமிங் கேபினெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். இது பார்க்கறதுக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளும் கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் வந்து எனர்ஜியாக வந்து இருக்கும். அதனால் இந்த கேபினெட் வந்து வாங்கியிருக்கும். இந்த கேபினெட் ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கேபினெட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேபினெட்டை புதுசாக வாங்குறீங்க, அதை ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது இந்த பேப்பருக்குள்ளே கையை வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து கையை வைங்க. இதில் கை வைக்கும்போது ஷாக் அடிக்குது ஃபஸ்ட் டைம் மட்டும். எவனா கரண்ட்டை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கான். ஸோ நான் தெரியாமல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கையை வச்சு ஜிவ்வுன்னுது. எதனால் ஷாக் அடிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ வரலங்க, ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்துச்சு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ஆன்டி ஈஸ்போர்ட் அப்படின்ற பிராண்டோட ICE100 மாடல் கேபினெட். இது ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வந்துடும் உங்களுக்கு, கேமிங் ஃபேன் RGB லைட்டோட. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்டு. டாப் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த USB போர்ட்டு, ஆன் ஆஃப் பட்டன், ரீசெட் பட்டன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வெளியில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து இருக்குது, கூலர் ஃபேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் RGB உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே IO ஷீல்டு போடுற இடம், இது பவர் சப்ளை வைக்கிற இடம், இது தேவையான ஒயரு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் டவர் கேபினெட்னு சொல்லுவாங்க, மிட் டவர் பாக்ஸ். இது நல்லா இருக்குது பார்க்குறது, டிசைனு ஃபுல் பிளாக் தான்.
அதே நேரம் லைட்லாம் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க, வலை அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா, இதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றத்தோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டரில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, இது டோட்டலாக எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேபினோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். 3256 ரூபா இது நான் வாங்கும்போது அமேசானில் தான் வந்து வாங்கியிருந்தேன். கால்குலேட்டர் வந்து ஆன் பண்ணியாச்சு. இது நான் ஒவ்வொரு ரேட்டை வந்து போட்டு டோட்டலாக எவ்வளோ இதுன்னு பார்க்கலாம். 3256 ரூபா கேபினெட்டு. நெக்ஸ்ட்டு இந்த எஸ்எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தேன் இல்லையா, வெஸ்டர்ன் டிஜிட்டல், இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3426. நாங்கள் சின்னதாக பேனாவில் எழுதி வச்சுருக்கேன், 3426. அடுத்தபடியாக இந்த மெமரி அதாவது ரேம் வந்து பார்த்திங்கன்னா 1546 ரூபா ஒரு ரேம். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து போட்டிருக்கோம். ஸோ அடுத்து இந்த ஹார்ட் டிரைவு இது வந்து கணக்கில் வந்து வைக்க வேணாம், இது கம்ப்யூட்டருக்கு அவசியமாக போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தேவைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது புதுசாக வாங்கினா ஒரு ரேட் வரும், இது செகண்ட் ஹேண்ட்ன்றதால இது 2000 ரூபா. இது நம்ம காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு பண்ண வேணாம். இது இல்லாமலும் நீங்கள் பிசி பில்ட் பண்ணாலும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்டோரேஜும் ஆல்ரெடி அதில் 500 GB இருக்கிறதுனால அதையே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதில் இது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு. இந்த ஜிகாபைட்டோட மதர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 7899 ரூபா நான் வாங்கும்போது. ஸோ அதையும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது 7899, இதே தோற வச்சிடலாம். அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை யூனிட்டு, இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4189. அடுத்தபடியாக ப்ராசஸர், இங்கே நம்ம இருக்கிறதுலே இது மட்டும்தான் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 12729 ரூபா இது. ஸோ போட்டாச்சு. மற்றபடி வேறு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம இப்போதைக்கு வாங்கலை, இது மட்டும்தான். எங்கள் டேபிள் மேலே எல்லா மெட்டலும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து போட்டாச்சு. இது இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணக்கூட மானிட்டரு அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர் அதாவது யூபிஎஸ்ஸு, மற்றது ஸ்பீக்கர் ஐட்டம் அதெல்லாம் தனி, கீபோர்டு மவுஸ் அதெல்லாமே தனி. அது வந்து இந்த பிசி பில்டில் வந்து பார்த்திங்கன்னா வராது, அது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தனியாக பார்த்துணும். அது லாஸ்ட்டாக எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சிபி வந்து பில்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 34,597 ரூபா, அதாவது 34,600 ரூபா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிற பொருள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இதோட காஸ்ட்டு ஒரு 35,000 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 35,000 ஒரு பிசி பில்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம். ஓரளவு பட்ஜெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என் சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நான் நிறைய யூடியூப் சேனலில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்துருக்கேன். A2D சேனலில் இருக்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு தான் இது எல்லா பொருளையுமே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். காஸ்ட்டில் எது கம்மியாக இருக்குது, ப்ராசஸரில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், என்ன கேபினெட் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் பார்த்து வாங்கியிருக்கேன். ஒரு வேளை இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வந்து பில்டு பண்ணலான்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட்ஸ் அதாவது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க, நான் இந்த மாதிரி ஒரு 50-60 வீடியோஸ் வந்து பார்த்துட்டு தான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் செலெக்ஷன் இனிமேல் வந்து தப்பு ஆகாது, கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் இதெல்லாம் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துருக்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம். ஆனால் இது மெட்டீரியல் வாங்க வந்து பார்த்திங்கன்னா 2024 நவம்பரில் வாங்கியிருந்தேன். 2 மாதம் கழிச்சு தான் நான் இது பில்டப் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு பொருளை தான் தனித்தனியாக வாங்கியிருந்தேன், எல்லாத்தையும் மொத்தமாக வந்து காசு இல்லைன்றதுனால அப்பப்போ ஒன்று வாங்கி வச்சுட்டு இப்போ பில்டு பண்ணலாம் அப்படின்றதாக வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எனக்கும் கம்ப்யூட்டரை பற்றி அவ்வளோவா தெரியாது, பேசிக்கான ஒரு சில நாலேஜ் மட்டும் தான் இருக்குது, அதை வச்சு தான் பில்டு பண்ண போகிறேன். இப்போ தான் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கின்னு இருக்கேன். ஸோ இதோட என்னோடய சொந்த முயற்சியில் இந்த கம்ப்யூட்டர் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வந்து பண்ண போகிறேன். இது சக்ஸஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிறது தெரியாது, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணுறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணிவிட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது யூஸ் பண்ணக்கூட மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம் ஆசர் பிராண்டில், அதுவும் நீங்கள் இப்போ வீடியோஸ் வந்து இன்னும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ இது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லித்தரேன். ஏன்னா இன்டெப்த்தாக எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் போகிற அடுத்தடுத்து வர வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.